காலை வெள்ளி கதிர்கள் பூமியை அடிக்கடி முத்தமிடும்போது கிஷோர் என்ற சிறுவன் தனது கிராமத்தின் எல்லையில் உள்ள பழமையான காட்டில் நடக்க ஆரம்பித்தான். அந்த காட்டில் ஒரு கொடூரமான கதை பரவலாக பேசப்படுகிறது. அது பீதியூட்டும் மரங்களை, இருள் நிறைந்த பாதைகளையும் மறைந்துள்ள சடலங்களை பற்றியது. கிஷோர் ஒரு துணிவான மற்றும் ஆர்வமுள்ள சிறுவன். தனது நண்பர்களுடன் சேர்ந்து அந்த காட்டுக்கு செல்ல முடிவு செய்கிறான். அவர்களது கதை சொல்லும் பழக்கம் அந்த காட்டின் இரகசியங்களைப் பற்றிய ஆர்வத்தை மேலும் அதிகரிக்கிறது. ஆனால் அவர்கள் காட்டை அடைவதற்குள் ஒரு கொடூரமான குரல் அவர்களை அழைக்கிறது. இங்கு வராதே என்று அந்த குரல் சத்தமாக கூறுகிறது. அவர்கள் பயப்படாமல் கிஷோர் முன்னேறுகிறான். காட்டின் உள்ளே மரங்கள் திடீரென குரல்களை பேசத் தொடங்குகின்றன. எங்களை விடு, இங்கு இல்லை என்று அவர்கள் கத்துகின்றனர். கிஷோர் மற்றும் அவரது நண்பர்கள் பயத்தில் திணறுகிறார்கள். ஆனால் கிஷோர் ஒரு ஆழமான மூச்சு விடுகிறான். நாம் பயப்படக்கூடாது என்று கூறுகிறான். அந்த நேரத்தில் கிஷோரின் நண்பர்கள் ஒருவருக்கு ஒரு மரம் அருகே ஒரு பழைய மர்மமான புத்தகம் கிடைக்கிறது. புத்தகத்தை திறந்ததும் அது ஒரு பழமையான சோகம் பற்றிய கதையை சொல்லுகிறது. அதில் காட்டில் மறைந்துள்ள ஒரு இரகசியத்தை பற்றியது. அந்த இரகசியம் காட்டின் உள்ளே ஒரு தத்துவம் மற்றும் அதன் காவலர்களின் கதை. கிஷோரும் அவரது நண்பர்களும் அந்த காட்டின் இரகசியத்தை தேடும் பயணத்தில் தங்களை பாதுகாப்பதற்கான வழிகளை கற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் காட்டின் ஆழங்களில் செல்லும்போது அவர்கள் சந்திக்கும் சவால்கள் அவர்களின் நட்பையும் துணிவையும் சோதிக்கின்றன. இறுதியில் கிஷோர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து காட்டின் காவலர்களை எதிர்கொள்கிறான். அங்கு அவர்கள் உணர்கிறார்கள், அந்த காட்டின் இரகசியம் பயம் அல்ல, மெய்யான சக்தி மற்றும் உண்மையான நட்பின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. அந்த காட்டின் காவலர்களுடன் இணைந்து அவர்கள் காட்டின் பாதுகாப்பு மற்றும் அதன் அழகை மீட்டெடுக்க முடிவெடுக்கிறார்கள். கிஷோரும் அவரது நண்பர்களும் பயமின்றி காதலுடன் அந்த காட்டின் இரகசியங்களை பாதுகாக்கிறார்கள். மேலும் அவர்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக மாறுகிறார்கள்.